லேப்டாப் இல்ல அப்ப நான் வந்து இதை கத்துக்க தேவையில்லை அப்படிலாம் நினைக்க வேண்டாம். சோ அது வந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பையன் சொல்றது, அதை வந்து நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா உன்ட்ட லேப்டாப் இல்ல நீ எந்த இதெல்லாம் படிக்கிற அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் லிசன் பண்ணாதீங்க. லேப்டாப் இல்லனாலும் டிராவல் வித் மீ, விசிட் dialectflow.cloud.google.com. ஸோ நான் அந்த லிங்க் வந்து சாட்ல போஸ்ட் பண்றேன். யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட் கைஸ். ஸோ எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க விசிட் பண்ண வேண்டியது dialectflow.cloud.google.com. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட பழைய சாட் பாட்டை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். வெயிட் a minute guys. ஸோ நம்ம சாட் பாட்டை ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்ம டக்குன்னு கிரியேட் பண்ண முடிக்க போறோம். ஸோ ஐ ஹோப் எக்ஸைட்டடா இருக்கீங்க நம்புறேன். எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்னா எக்ஸைட்டட் சஞ்சய்னு சொல்லி சாட் டெலீட் பண்ணுங்க. ஸோ நான் அந்த லிங்கை வந்து சாட்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்கை போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க, கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த விண்டோக்கு வந்துருங்க. வந்துட்டீங்க அப்படின்னா டன் சஞ்சய்னு சொல்லி சாட் டெலீட் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. நீங்க dialectflow.cloud.google.com விசிட் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு விண்டோக்கு வரணும். இங்கதான் நம்ம சாட்பாட்டை கிரியேட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் வச்சு சாட்பாட் கிரியேட் பண்றது எல்லாமே வரப்போற டேஸ்ல பார்ப்போம். பட் ஆனா இன்னைக்கு நம்மளோட டே 1ன்றதுனால நம்ம சாட்பாட்டை ஈஸியஸ்ட் வேலை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கும்போது dialectflow ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஸோ நம்ம அது மூலமா கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸோ விசிட் பண்ணிட்டு கூகுள்ல லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விண்டோ வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிளியரா இருக்கீங்க அப்படின்னா C1 சொல்லி சாட் டெலீட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியரா, ஸ்டெப் 1ல கிளியரா அப்படி இருக்கீங்க அப்படின்னா C1 சொல்லி சாட் டெலீட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்க கிரியேட் ஏஜென்ட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு ஏஜென்ட்டோட புது பேர் வைக்க போறீங்க. ஃபார் an எக்ஸாம்பிள், நான் என்னோட சாட் பாட்டுக்கு சஞ்சய் பாட்னு பேர் வைக்கிறேன். நீங்க உங்களோட பேருக்கு என்ன பேர் வைக்கணுமோ அதை பேர் வச்சுக்கோங்க. சோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணணும். ஏஜென்ட்னா என்ன? அந்த சாட் பாட்டுக்கு என்ன பேர் வச்சு கூப்பிட போறீங்க அதுதான் ஏஜென்ட். இப்ப நான் பேர் வந்து சஞ்சய் பாட்னு பேர் வச்சுட்டேன். இதுதான் என்னோட சாட் பாட்டோட பேரு. சோ நீங்களும் உங்க சாட் பாட்டுக்கு என்ன பேர் வைக்கணுமோ அந்த பேரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டெப் 2ல கிளியரா இருக்கீங்க அப்படின்னா C2 சொல்லி சாட் டெலீட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து dialectflow.cloud.google.com போகணும். ரெண்டாவது ஸ்டெப் வந்து கிரியேட் ஏஜென்ட் கொடுத்துட்டு ஒரு புது ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணணும். அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் எதுனாலும் வச்சுக்கலாம். இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. ஓகே, அரவிந்த் C2, கோமதி C2, முகமது C2 and நர்மதா C2, ஸ்டாலின் C2. that's great guys, that's great. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட்ல ஸ்மால் டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்மால் டாக்னா என்ன சஞ்சய்? என்னன்னா இப்போ நீங்க ஒரு சாட் பாட்னு வச்சுப்போமே, சாட் பாட்ட நிறைய பேர் சின்ன சின்ன கேள்விகள் கேட்பாங்க. ஹாய், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், நீ நல்லா இருக்க, உன் பேர் என்ன, உன் வயசு என்ன, அப்படி இப்படிலாம் கேட்பாங்க, ரைட்? அது எல்லாமே தான் ஸ்மால் டாக். ஸ்மால் டாக்ல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கும். இந்த கேட்டகரி ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளயுமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா லெஃப்ட்ல ஸ்மால் டாக் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்மால் டாக் எனேபிள் பண்ணி விட்டுட்டு ஏதாவது ஒரு கேட்டகரியில போயிட்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. யாராவது உங்க சாட் பாட்டை ஹூ ஆர் யூன்னு கேட்டா என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்லணும்? என் சாட் பாட் என்ன சொல்லணும்னா ஐ எம் சஞ்சய்ஸ் சாட் பாட், இல்லைன்னா ஐ எம் பீட்சா ஆர்டரிங் சாட் பாட் அப்படின்ற மாதிரியான ரிப்ளைஸ் நீங்க ஒரு ஆன்சரும் கொடுக்கலாம், இல்ல நிறைய ஆன்சர்ஸும் கொடுக்கலாம். ஓகே, ஐ எம் பீட்சா பாட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் நீங்க கொடுக்கலாம். இது இந்த மாதிரி. அடுத்த கேள்வி இருக்கு, ஹவு ஓல்ட் ஆர் யூ? ஐ எம் சாட் பாட் இடியட். ஸோ இந்த மாதிரியான ஆன்சர்ஸை நீங்க ஃபில் பண்ணலாம். நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். லைக் எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க எல்லா ஆன்சர்ஸ்க்கும் ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இது வெறும் அபவுட் ரீஜன் கேட்டகரி தான். இதே மாதிரி கர்டசி கேட்டகரியில நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, இமோஷன் கேட்டகரியில கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் பண்ணிட்டு அந்த சாட் பாட்டை நீங்க அப்பயே செக் பண்ணலாம். அப்பயே செக் பண்றதுக்கு நீங்க ரைட் சைட்ல ட்ரைட் நவ் இருக்குல்ல, இங்க போயிட்டு என்ன டைப் பண்ண போறேன் அப்படின்னா ஹெலோன்னு டைப் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஹெலோன்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஹாய், ஹவ் ஆர் யூ டூயிங் கைஸ்? இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாட் டெலீட் பண்ணுங்க. சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, உங்களுக்கு அவுட்புட் வந்து ஹாய், ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துச்சு. இப்போ ஹெலோக்கு பதிலா இப்போ நான் என்ன டைப் பண்றேன் அப்படின்னா ஹூ ஆர் யூன்னு டைப் பண்றேன். ஓகே, நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்தாலும் ஓரளவுக்கு அது கரெக்ட் பண்ணும்.
சோ டடா இங்க பாத்தீங்கன்னா who are you ன்னு கேட்டா I am Sanjay's chatbot ன்னு வருது. கைஸ் நல்லா இருக்கா? இது மட்டும் இல்லாம வேற என்ன கேட்கலாம்? how old are you ன்னு கேக்குறேன். சோ how old are you ன்னு கேக்குறேன். ஓகே தப்பான சிம்பிள்ஸ்லாம் போட்டேன்னு நினைக்கிறேன். how old are you ன்னு கேக்குறேன். டடா I am a chatbot you idiot. சோ இதுவும் முடிஞ்சிச்சு. ஸ்மால் டாக் முடிஞ்சிச்சா? தேர்ட் ஸ்டெப்ல கிளியரா இருக்கீங்களா? தேர்ட் ஸ்டெப்ல கிளியரா இருக்கீங்க அப்படின்னா C3 ன்னு சொல்லி சாட் டெலிவரி பண்ணுங்க. சோ தேர்ட் ஸ்டெப்ல கிளியரா இருக்கீங்க அப்படின்னா C3 ன்னு சொல்லி சாட் டெலிவரி பண்ணுங்க. அதுவுமே முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இங்க லெஃப்ட் சைடுல இன்டென்ட்னு ஒன்னு இருக்கும். போய் இன்டென்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்டென்ட்னா என்னன்னா எதுக்காக உங்க சாட்பாட்டை கிரியேட் பண்றீங்க? பீட்சா ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கா, இல்ல டிக்கெட் புக் பண்றதுக்கா, இல்ல லைப்ரரியில புக் ஐடென்டிஃபை பண்றதுக்கா? சோ எதுக்காக சாட்பாட்டை கிரியேட் பண்றீங்க? அதுக்கு பேரு தான் இன்டென்ட். சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்டென்ட்ஸ் போயிட்டு கிரியேட் இன்டென்ட் கொடுத்து இன்டென்ட்டுக்கு ஒரு பேர் வைங்க. சோ இன்டென்ட்னா என்னன்னா நான் வந்து பீட்சா ஆர்டர் பண்றதுக்கு கிரியேட் பண்றேன், அதனால நான் ஆர்டர் பீட்சான்னு சொல்லி இன்டென்ட்டுக்கு பேர் வச்சு ஆர்டர் பீட்சா. ஓகே சோ ஆர்டர் பீட்சா வச்சுட்டேன். கைஸ் ஓ மை காட் கைஸ் நான் டைமரை ஸ்டார்ட் பண்ணவே மறந்துட்டேன். திங்க் இட்ஸ் ரியலி லக்கி கைஸ். யா சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் டைமர் ஸ்டார்ட் பண்றேன். 30 minute டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ யாரெல்லாம் என்ரோல் பண்ணலையோ யூ ஹேவ் டு என்ரோல் வித்தின் திஸ் 30 minutes கைஸ். ஏன்னா நீங்க வந்துட்டு எந்த கம்பெனியோட போய் கம்பேர் பண்ணுங்க, இந்த பிரைஸ்ல இந்த கரிக்குலம்ல இந்த டீச்சிங் மெத்தடாலஜில யாருமே இல்லை. சோ அதனால இந்த ஆஃபர் வந்து நம்மளால ரொம்ப லாங் டேர்முக்கு எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்க முடியாது. இட்ஸ் கோனா பி லிமிட்டட் டைம் ஆஃபர். சோ அதனால தான் இந்த 30 minutes டைமர் லிமிட். யாரெல்லாம் இன்னும் 30 minutesல என்ரோல் பண்றீங்களோ உங்க எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டா வந்து வெறும் 1499ல. யாரெல்லாம் இன்னும் இந்த 30 minutesக்கு அப்புறம் என்ரோல் பண்றீங்களோ பிரைஸ் வந்துட்டு 7800க்கு சேஞ்ச் ஆயிடும். சோ யாரெல்லாம் 1499 வேணுமோ திஸ் இஸ் த கால் டு என்ரோல் ஃபார் திஸ் இன்டர்ன்ஷிப் கைஸ். அப்புறம் யாரெல்லாம் என்ரோல் பண்ணிட்டீங்களோ நீங்க இந்த 7 PM லைவ் எல்லாம் நாளையில இருந்து அட்டென்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க எப்பனாலும் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம், எப்பனாலும் உங்க சர்டிபிகேட்ஸுமே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சோ யா தட்ஸ் வாட் த பெனிஃபிட் கைஸ். சோ இப்போ என்னன்னா இங்க ட்ரைனிங் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இங்க ஆட் ட்ரைனிங் ஃப்ரேஸ் கொடுங்க. எப்படி எல்லாமே ஆர்டர் பீட்சா ஆர்டர் பண்றதுக்கு கேட்பாங்க, ஆர்டர் பீட்சான்னு கேட்பாங்க. வேற ஆர்டர் மீ அ பீட்சான்னு கேட்கலாம். ஓகே இல்லனா ஐ நீட் பீட்சான்னு கேட்கலாம். வேற ஐ ஆம் ஹங்க்ரி நீட் பீட்சான்னு கேட்கலாம். சோ இந்த மாதிரி எப்படி எல்லாமே கேள்வி கேட்பாங்க. சோ அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணலாம். ஐ எம் பீட்சா. சோ அந்த மாதிரி வந்துட்டு எப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்களோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். சோ இப்படி ஆட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் ரெஸ்பான்சஸ் ஒன்னு இருக்கும். இங்க போயிட்டு என்ன கொடுக்கலாம்னா பீட்சா ஆர்டர் இஸ் கம்ப்ளீட்டட் சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் கொடுத்துறேன். இதை நம்ம செக் பண்ணலாம். இங்க ரைட் சைட்ல ஆர்டர் பீட்சான்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். பீட்சா ஆர்டர் இஸ் கம்ப்ளீட்டட். கைஸ் ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு அப்படின்னா ஈஸி சஞ்சய்னு சொல்லி சாட் ரெடி பண்ணுங்க. சோ இது ஈஸி. பட் ஆனா இது மட்டும் ஒரு சாட் பாட்டான்னு கேட்டா இல்ல, ரைட்? ஏன்னா இப்போ ஒரு பீட்சா ஆர்டர் பண்ண வச்சுப்போமே, நம்ம யூசரோட இமெயில் ஐடி வாங்கணும், யூசரோட போன் நம்பர் வாங்கணும், சோ அந்த மாதிரி நிறைய அட்ரஸ் வாங்கணும், லொகேஷன் வாங்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இதே ட்ரைனிங் ஃப்ரேஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆர்டர் பீட்சா டு த இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டம்மியான இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஓகே டம்மியான இமெயில் ஐடி. இது ஒண்ணு வந்துட்டு வேற மாதிரியான ஐ மீன் ரியல் இமெயில் ஐடி எல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க டம்மியான இமெயில் ஐடி கொடுத்தாலே போதும். ஓகே சோ டம்மியான ஏதோ ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்டு, ஏன்னா இப்போ ஒரு இமெயில் ஐடி கேக்குது ஏதோ ஒரு சாட் போட்டு நம்ம பாட்டுக்குல சும்மா சஞ்சய் அப்படி இப்படின்னு கொடுத்துருவோம். அப்ப அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. அதனாலதான் இங்க டம்மி இமெயில் சும்மா ஒரு இமெயில் ஐடி ப்ராப்பரா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஃபார்மேட்ல கொடுத்துட்டு இப்படி மவுஸை வச்சு செலக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு பாப்அப் வரும். இந்த பாப்அப்ல நீங்க இமெயில்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணீங்க, இதுக்கு பேர் தான் என்டிடி. இங்க வந்துட்டு நீங்க டைம் கொடுக்கலாம், கலர் கொடுக்கலாம், ஸ்பீடு கொடுக்கலாம், அட்ரஸ் கொடுக்கலாம், லொகேஷன் கொடுக்கலாம், போன் நம்பர் கொடுக்கலாம், அப்படி இப்படி நிறைய கொடுக்கலாம். ஆனா இங்க நமக்கு தேவையானது இமெயில். சோ நான் இமெயில்ன்றத சூஸ் பண்றேன், sys.email. சோ sys.email சூஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன்.
என்டர் கொடுத்துட்டு கைஸ் சில பேருக்கு ஸ்கிரீன் தெரியலன்னு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கிரீன் தெரியலன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க கைஸ். ஓகே, என் சைட்ல எல்லாமே கிளியரா இருக்கு. ஸோ ப்ளீஸ் ரெஃப்ரெஷ் இட் அண்ட் செக். ஸோ இந்த மாதிரியான ஒரு என்டிட்டியை நான் கான்ஃபிகர் பண்ணிட்டு இங்க மேனேஜ் பேராமீட்டர் அண்ட் ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்ப நான் இங்க பாத்தீங்கன்னா இமெயில் வந்துருச்சா? மேல என்டிட்டி வந்து இமெயில் சூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இமெயில் இங்க வந்துடும். இப்படி டிக் பண்ணிட்டு enter your not a phone number guys, email id இல்லையா? so email id கேக்குறேன். enter your email id னு கேள்விகள் கேக்குறேன். கொஸ்டின் கேட்டுட்டா நான் சேவ் கொடுத்துட்டு ரைட் சைடுல செக் பண்றேன். ஆர்டர் பீட்சான்னு கொடுக்குறேன். ஸோ ஆர்டர் பீட்சான்னு கொடுத்தா இங்க பாத்தீங்கன்னா மே கெட் யுவர் இமெயில் ஐடி. இப்போ நான் இமெயில் ஐடி ஒழுங்கான இமெயில் ஐடி கொடுக்காம நான் சும்மா இப்படி கேரக்டரை டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் திரும்ப அதே கேள்வியை கேக்குது. இப்போ நான் போன் நம்பர் கொடுக்குறேன், ஏதோ ஒரு நம்பர் இப்படி கொடுத்தாலும் திரும்ப அதே கேள்வி சொல்லி சாட் எழுதி பண்ணுங்க. செஷன் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா. ஏன்னா மோஸ்ட்லி டே ஒன்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க வச்சு அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லுவாங்களே தவிர மோஸ்ட்லி டெக்னிக்கல் கண்டென்ட் ரொம்ப இருக்காது. பட் ஆனா இன்னைக்கு ஈவன் டே ஒன்னா இருந்தாலுமே நம்ம நிறைய விஷயங்களை ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஹோப் செஷன் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புறேன். என்ஜாய் பண்றீங்க அப்படின்னா என்ஜாய் சொல்லி சாட் எழுதி பண்ணுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இமெயில் ஐடி கொடுக்கறதுக்கு நான் ஏதோ ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஏதாவது ஒரு இமெயில் ஐடி கொடுக்கலாம். நிதிஷ் இருக்காரு. ஸோ நிதிஷ் @gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இமெயில் ஐடி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். பீட்சா ஆர்டர் இஸ் கம்ப்ளீட்டட். நல்லா இருக்கா? அவ்வளவுதான். ஓகே, அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இந்த இமெயில் பண்ணும் போது புரியாதவங்களுக்கு நான் போன் நம்பருக்கு பண்றேன். இப்போ உங்களுக்கு புரியும். நான் என்ன பண்றேன்னா ஆர்டர் பீட்சா டு த நம்பர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டம்மி நம்பர் கொடுக்குறேன். கைஸ் இது உண்மையான நம்பர் இல்ல, டம்மி நம்பர். ஸோ டம்மி நம்பர் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இப்படி மவுஸ்ல இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இந்த பாப்அப்ல திரும்ப நான் போன் நம்பர் டைப் பண்றேன். sys.phone number டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சிட்டேன். என்டர் அடிச்சிட்டா கீழே உங்களுக்கு திரும்ப ஆக்ஷன் பேராமீட்டர்ல போன் நம்பர் வந்துடும். இப்படி போன் நம்பரை எனேபிள் பண்ணிட்டு டிஃபைன் ப்ராம்ப்ட்ஸ்ல போய் கொஸ்டின்ஸ் கேளுங்க. லைக் என்டர் யுவர் கான்டாக்ட் நம்பர். இந்த மாதிரி நீங்க நிறைய கொஸ்டின்ஸும் கீழே கேட்டுட்டே இருக்கலாம். கேட்டுட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு சாட் பாட்டை ரைட்ல செக் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுவும் செக் பண்ணலாம். இதை நான் அப்புறம் பண்றேன். இப்போ வந்துட்டு இப்போ இந்த இதெல்லாமே ஓகே, இந்த போன் நம்பர் அட்ரஸ் இது எல்லாமே இங்கேயே வந்துடும். பட் ஆனா நானாவே ஒரு என்டிட்டி கேட்கணும்னு வச்சுப்போமே, எப்படி கேட்கலாம்? அதுக்கு இந்த லெஃப்ட் சைட்ல என்டிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்டிட்டிக்குள்ள போயிடுங்க. ஸோ கைஸ் பீட்சானா டாப்பிங்ஸ்ல என்னென்ன டாப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிங்ஸ் இருக்கு, அது டாப்பிங்ஸ் பேர் எல்லாமே சாட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ யா, ஸோ என்டிட்டிக்கு பேர் என்ன வைக்கிறேன் அப்படின்னா டாப்பிங்ஸ்னு பேர் வைக்கிறேன். ஸோ டாப்பிங்ஸ்ல என்னென்ன டாப்பிங்ஸ்லாம் இருக்கு? ஸ்பைசி இருக்கு, வேற சீஸ் இருக்கு, வேற என்ன டாப்பிங்ஸ் இருக்கு? ஸோ டாப்பிங்ஸோட பேர்லாம் சாட்ல லீவ் பண்ணுங்க. பிட்சால என்னென்ன டாப்பிங்ஸ்லாம் இருக்கோ அந்த டாப்பிங்ஸ்லாம் சாட்ல லீவ் பண்ணுங்க. எஸ் ஜீவிதா சீஸ், ஸ்பைசி, வேற ஆரிகானோ இருக்கும். ஓகே, ஸ்பெல்லிங் தப்புனா ஓகே, வாட் எவர். யா, அப்புறம் வேற பன்னீர் இருக்கும். ஓகே, ஸோ வேற இந்த மாதிரியான ஸ்பைசிங்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்றேன். ஸோ வாட் எவர் த டாப்பிங்ஸ் ஐ நீட் எல்லாத்தையுமே நான் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டு திரும்ப இன்டென்ஸ் போறேன். திரும்ப நம்மளோட ஆர்டர் பீட்சாக்கு போறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க ஆர்டர் மீ சீஸ் பீட்சான்னு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு சீஸ் எப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்க என்னோட டாப்பிங் என்டிட்டி வந்துடும். இப்ப டாப்பிங்ஸை செலக்ட் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்துட்டு கீழே இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி டாப்பிங்ஸ் எனேபிள் பண்ணிட்டு டிஃபைன் ப்ராம்ப்ட்ஸ்ல டாப்பிங்ஸை கேட்கலாம். வாட் டாப்பிங்ஸ் டு யூ நீட் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்கலாம். கேள்வி கேட்டுட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ பீட்சா ஆர்டர் பீட்சா வித், ஓகே இந்த ஆன்சர் நான் வேற மாதிரி காமிக்கிறேன். பீட்சா வித் சீஸ், நம்ம சீஸ் கொடுத்தா சீஸ் வர மாதிரி நான் டைப் பண்றேன். அதுக்கு டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த என்டிட்டியை சூஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் செக் பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இந்த சாட் பாட்டை நான் இங்க ரைட் சைட்ல செக் பண்ணலாம், அது ஓகே தான்.
பட் ஆனா அட் த சேம் டைம் அந்த சாட்பாட்டை நீங்க இன்டகிரேட்டும் பண்ணலாம். இப்போ உங்க கிளையண்ட் வந்து வெப்சைட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க லெஃப்ட் சைட்ல இன்டகிரேஷன் போயிட்டு நீங்க வெப்சைட்டோட இன்டகிரேட் பண்ணலாம், மெசஞ்சரோட இன்டகிரேட் பண்ணலாம், டெலிகிராமோட இன்டகிரேட் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல இன்டகிரேட் பண்ணணும்னா ட்விலோ மூலமா பண்ணும். பட் ஆனா இதுக்கு காசு கட்டணும், அதனால வேண்டாம். சோ அதனால இப்போதைக்கு நம்ம வந்து வெப் டெமோ பார்க்கலாம். வெப்லயுமே இன்டகிரேட் பண்ணலாம். சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இன்டகிரேஷன் போயிட்டு இங்க வெப் டெமோன்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, வெப் டெமோவை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப் டெமோவை கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஐஃப்ரேம் கோடு வந்துடும். இந்த கோடை நீங்க காப்பி பண்ணி போட்டாலே உங்களுக்கு சாட்பாட் வந்துடும். கைஸ் அமேசிங்கா இருக்கா? ஓகே, சோ இந்த கோடை நீங்க காப்பி பண்ணி போட்டாலே சாட்பாட் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இல்லைன்னா நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பண்ணலாம். பட் ஆனா இப்போதைக்கு இதை அலோவ் பண்ணல. பட் ஆனா நீங்க அப்படியும் பண்ணலாம். ஓகே, சோ இந்த இடத்துல உங்களுக்கு சாட்பாட் மாதிரியான வியூமே வந்துடும். நீங்க அந்த லோகோஸ் எல்லாமே செட் பண்ணலாம். லோகோஸ் மாத்தலாம், எதுனாலும் மாத்தலாம். மாத்திட்டு அப்படியே செக் பண்ணலாம். நான் இப்போதைக்கு டெமோல காமிக்கிறேன். ஆர்டர் பீட்சான்னு நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும்? இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடியில இப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது, இல்ல நம்பர் கொடுத்தாலும் இது அதே கேள்வியை தான் திரும்ப கேட்கும். ஏன்னா ப்ராப்பரான இமெயில் ஐடி வேணும். ஸோ இமெயில் ஐடி வரும்போது partha@gmail.comனு நான் கொடுக்குறேன். ஸோ gmail.comனு கொடுத்தா இது இப்போ என்ன அலோவ் பண்ணிடும். அடுத்த கொஸ்டின் கேட்குது, ஃபோன் நம்பர் கேட்குது. ஃபோன் நம்பர் கேட்கும் போது நான் ஆல்பபெட் கொடுத்தேன்னா இது ஒர்க் ஆகாது. ப்ராப்பரான நம்பர் தான் கொடுக்கணும். நம்பர் கொடுத்தா இது ஒர்க் ஆகும். என்ன டாப்பிங்ஸ் வேணும்னு கேக்குது, எனக்கு ஸ்பைசி தான் வேணும். நான் ஸ்பைசி டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சேனா டடா, பீட்சா வித் ஸ்பைசி டாப்பிங்ஸ் ஆர்டர் இஸ் கம்ப்ளீட்டட். கைஸ், இந்த சாட்பாட் கிரியேட் பண்ற செஷன் உண்மையிலே செமையா இருந்துச்சு அப்படின்னா ஐ லவ் திஸ் சஞ்சய்னு சொல்லி சாட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே, சாட்பாட்ஸ் கிரியேட் பண்ற செஷன் எப்படி இருந்துச்சு? ஸோ சாட்பாட் கிரியேட் பண்ண செஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஐ லவ் திஸ் செஷன் சஞ்சய்னு சொல்லி சாட்ல லீவ் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஏஐனா என்ன, மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்னா என்ன, மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, கம்ப்யூட்டர் விஷன்னா என்ன, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்ன, ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன, அப்புறம் டேட்டா பீப்புள் ஏன் எசென்சியல் ஒரு கம்பெனிக்கு, அப்புறம் டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்றதையும் பார்க்க போறோம். பட் ஆனா அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒன்னு சொன்னேன், லைக் வந்துட்டு நீங்க எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் இதை நீங்க படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க இருக்க எத்தனை பேர் நிறைய ஏஐ ஈவென்ட்ஸ் நீங்க அட்டன் பண்ணிருக்கலாம், ஏஐ வச்சு நீங்க எலக்ட்ரிக்கல்ல யூஸ் பண்ணலாம், ரோபோட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணலாம், அப்படி இப்படி நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க. பட் ஆனா நிறைய இடங்கள்ல காமிக்காம இருக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். சோ அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எஸ் சஞ்சய்னு சொல்லி சாட்ல லீவ் பண்ணுங்க. ஆனா இந்த Pantech.ai கம்பெனி அப்படி கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் அ ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. சோ நான் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் டெமோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு நான் தான் டெவலப்பர். இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட். இங்க பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு, சிக்னல் கண்டிஷனிங் சர்க்யூட் இருக்கு, ராஸ்பெரி பை இருக்கு. இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்ல நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் டெப்ளாய் பண்ணிருந்தோம், அட் த சேம் டைம் ஃபுல் ஸ்டாக்கையும் டெப்ளாய் பண்ணிருந்தோம். ஃபுல் ஸ்டாக்கை வச்சு ப்ரீபெய்ட் எனர்ஜி மீட்டர் மாதிரி அவங்க லாகின் பண்ணி அவங்க எலக்ட்ரிசிட்டி பில்ல பாத்துக்கலாம், அவங்க பே பண்ணாட்டி எலக்ட்ரிசிட்டி வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும், அது பண்ணிருந்தோம். இங்க ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, ஏஐ வந்து பவர் கன்சப்ஷன் அனலைஸ் பண்ணி அந்த பவர் வந்து கம்மியா கன்சியூம் பண்றாங்களா, மெதுவா கன்சியூம் பண்றாங்களா, இல்ல ரொம்ப அதிகமா கன்சியூம் பண்றாங்களான்னு பார்த்து எப்ப ரொம்ப அதிகமா கன்சியூம் பண்றாங்களோ அப்ப அதுவாவே பவரை ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க வீட்டுக்கு. இதுதான் ஏஐன் எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ லைக் திஸ் சஞ்சய்னு சொல்லி சாட்ல லீவ் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நம்ம ரோபோட்டிக்ஸ்லயுமே நம்ம டெப்ளாய் பண்ணியிருந்தோம். இந்த ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்டுக்கும் நான் தான் டெவலப்பர். இந்த ரோபோட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாதிரி இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் எல்லாம் யூஸ் பண்ணாம நம்ம நல்லா அட்வான்ஸ்டா லிடார் யூஸ் பண்ணிருக்கோம். மேல பாத்தீங்கன்னா லிடார் வந்து ஒன்னு சுத்திட்டே இருக்கும் லைட்டை பேஸ் பண்ணி. இப்போ இந்த ரோபோட்டை நீங்க இப்படி தரையில நீங்க விட்டீங்க அப்படின்னா அது என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணும். எந்த சைடு ஆப்டிமல் டிரெக்ஷனோ அந்த டைரக்ஷன்ல இந்த ரோபோட் பாட்ல போயிட்டே இருக்கும். கைஸ், இது உண்மையிலே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு அப்படின்னா மைண்ட் ப்ளோயிங் சஞ்சய்னு சொல்லி சாட்ல பண்ணுங்க. சோ இதுக்குமே நான் தான் டெவலப்பர். சோ இங்க பாத்தீங்கன்னா அது இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த சைட்ல சரியில்லை டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேக் டைவர்ஷன் எடுத்துட்டு அப்படியே வேற டைரக்ஷனுக்கு போயிடுச்சு. சோ இது உண்மையிலே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு அப்படின்னா மைண்ட் ப்ளோயிங் சஞ்சய்னு சொல்லி சாட்ல பண்ணுங்க. சோ கைஸ், அண்ட் ஆல்சோ இது மட்டும் இல்ல, கடைசி 16 மினிட்ஸ் இருக்கு. யார் யாரெல்லாம் இன்னும் இன்டர்ன்ஷிப் என்ரோல் பண்றியோ ஃபைனல் 16 மினிட்ஸ் வேர் தேர். இது மட்டும் இல்லாம நம்ம கேமரா வச்சும் அதே ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தோம். இன்னொரு ப்ராஜெக்ட் நீங்க இந்த இன்டர்ன்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தா இந்த டீப் லேர்னிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? டீப் லேர்னிங்ல என்ன
இந்த இமேஜ் வீடியோ எல்லாம் ரொம்ப இருந்துச்சுன்னா டீப் லேர்னிங் தான் போவீங்க, டீப் லேர்னிங் அண்ட் கம்ப்யூட்டர் விஷன்ல. சோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் பார்ப்போம். இதுல லிடார் இருக்கு, பட் ஆனா இதுல கேமரா யூஸ் பண்ணிருப்போம் இந்த ப்ராஜெக்ட்ல. இதுல பாத்தீங்கன்னா ரோபோட்டை நான் ஃப்ளோர்ல விட்டுட்டு நான் முன்னாடி நடக்கிறேன். ஓகே, சோ இந்த ரோபோட்டுக்கு முன்னாடி நான் நடக்கும்போது இந்த ரோபோட் என்ன டிடெக்ட் பண்ணுது? ஹியூமன் டிடெக்ஷன். என்ன டிடெக்ட் பண்ணி என்ன கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கு, which is a human follower robot. இதுவும் ஆசமா இருக்கு அப்படின்னா ஆசம் சஞ்சய்னு சொல்லி சாட்ல ரெடி பண்ணுங்க. ஹியூமன் ஃபாலோவர் ரோபோட் கைஸ். சோ இதுல டீப் லேர்னிங் நம்ம ஹார்ட்வேர்ல டிப்ளாய் பண்ணிருப்போம் அகைன். சோ இத பார்க்கும் போதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். we are not just speakers or அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்றது கிடையாது. we used to be a developers on the kind of awesome products. and also நம்ம இன்னும் மெகா சைஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்குமே போய் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளுமே பில்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, நான் அதுக்கு மொத்த கிரெடிட்டும் எடுக்க மாட்டேன், நான் வெறும் ப்ரோக்ராமர் தான். இது நான் தான் ரொம்ப மோசமா இருக்கேன்னு நினைக்கிறேன். இவர் தான் அருண் சார், அவர் தான் ஹார்ட்வேர்ல ஒர்க் பண்ணாரு, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணேன், கோடிங்ல. சோ இப்போ இது வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். ஒரு 4 பேருமே இந்த வெஹிக்கிள்ல நின்னோம் வித் ஒரு டாகோட, எங்க ஆபீஸ்ல இருந்த ஒரு டாக். சோ இதோட நிக்கும் போதுமே இந்த ரோபோட் வந்து சூப்பரா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிராவல் ஆச்சு. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸுமே நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். சோ இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான கம்பெனிட்ட இருந்து கத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையிலே ஹாப்பியா இருக்கு அப்படின்னா, என்விரான்மெண்ட் நல்லா எனர்ஜெட்டிக்கா ஹாப்பியா இருக்கு அப்படின்னா ஹாப்பி சஞ்சய் சொல்லி சாட் ரெடி பண்ணுங்க. சோ இப்போ டேட்டா அனலிஸ்ட் என்னன்றதை பார்த்தோம். சோ செஷன் இன்னும் இருக்கு. இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஃப்ரீ கோர்ஸை பத்தி பேச போறோம். அப்புறம் 5 நிமிஷம் மைண்ட் செட் கிளாஸஸ் இருக்கு. அப்புறம் ஃப்ரீ கோர்ஸை நான் கொடுக்க போறேன். அப்புறம் அட்டெண்டன்ஸ் எங்க இருக்கு, டிராவல் பண்ணுங்க, உண்மையிலே லவ்லியா இருக்கும். சோ நம்ம டேட்டா அனலிஸ்ட்ன்றத பத்தி என்ன பார்த்தோம்? அவங்க பாஸ்ட்ல அதுல என்ன சொல்யூஷன் நம்மளால எடுக்க முடியும். இதுதான் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர் அவங்களோட வேலை. அவங்க மோஸ்ட்லி பாஸ்ட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. பாஸ்ட் டேட்டாவை எடுத்து அதுல கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணி அதுல இருக்கிற வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது தான் டேட்டா அனலிஸ்டோட வேலை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அனலிஸ்ட பொறுத்த வரைக்கும் இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நீங்க தான் டேட்டா அனலிஸ்ட் ஸ்விக்கியா ஜொமேட்டோல. உங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ டேட்டா அனலைஸ் பண்ணும்போது சிட்டி 1 இருக்கு, சிட்டி 2 இருக்கு, சிட்டி 3, 3 சிட்டி இருக்கு. சிட்டி 1ல ஒரு 100 கஸ்டமர் இருக்காங்க, சிட்டி 2ல ஒரு 10 ஸ்விக்கி கஸ்டமர் இருக்காங்க, இல்ல சிட்டி 3ல ஒரு 5 ஸ்விக்கி கஸ்டமர் இருக்காங்க. இப்போ சிட்டி 1ல இருந்து தான் நமக்கு நிறைய ஆர்டர் வந்து சிட்டி 3ல இருந்து ஆர்டர் பண்றாங்க. பன்னீர் பட்டர் மசாலா, நான், புலாவ், அந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ் எல்லாமே சிட்டி 3 வந்து ஆர்டர் பண்றாங்க. ஈவன் டெலிவரி டைம் வந்து ஒரு 1.5 hour ஆகுது. அப்படி இருந்தும் அவங்க அங்க இருந்து ஆர்டர் பண்றாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஓகே, ஒரு நார்மல் பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? அதை சாட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே, உங்களோட கமெண்ட்ஸ் சாட்ல லீவ் பண்ணுங்க. ஹாப்பி சஞ்சய் அண்ணா, ஐ லவ் யூ a lot. Thank you so much guys. சந்தோஷ் குமார், திவ்யா ஜோஸ், அபிநயா, அரவிந்த், சிவசங்கரி, பிலால், முகமது, நிதிஷ், மகாரிஷி, அப்புறம் நர்மதா, அப்புறம் நிதிஷ். ஆசம் ஆசம் ஆசம். கிருத்திகா கார்த்திகா வந்து டேஸ்ட்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. டேஸ்ட், பிரைஸ், குவாலிட்டி. எஸ், தட்ஸ் அமேசிங் கைஸ். அது மட்டும் இல்லாம இன்னொரு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா, சிட்டி 1ல நிறைய நார்த் இந்தியன் இருந்திருக்கலாம், அது ஒண்ணு. இன்னொன்னு, சிட்டி 1ல நல்ல நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்டே இல்லாம கூட இருந்திருக்கலாம். இப்போ இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. டேட்டால இருந்து இருக்கிற பழைய டேட்டால இருந்து நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க ஸ்விக்கி உங்க கம்பெனிட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம். சிட்டி